ஹிந்துக்களையும் ஹிந்து கடவுள்களையும் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பொறுக்கிகள் கிறிஸ்துவர்களுடைய மேடையில் போயிட்டு எந்த அளவுக்கு ஹிந்துக்களை கொச்சையா பேசுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு தீண்ட தகாதவனாக இருப்பதை விட, ஒரு புலையனாக இருப்பதை விட, ஒரு பல்லனாக இருப்பதை விட, ஒரு பறையனாக இருப்பதை விட ஒரு கிறிஸ்துவனாக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம். நாங்கள் வரவேற்கிறோம். பெரியார் சொன்னார், நீ இந்து மதத்திலே தாசி மகனாக தேவடியா மகனாக இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போன்னு பெரியார் சொன்னார். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த திராவிட கழகத்துக்காரனுக்கு திமுக காரனுக்கும் கிறிஸ்துவ முஸ்லீம் மேடைகளில் போயிட்டு ஹிந்து மதத்தையும் ஹிந்து கடவுள்களையும் ஹிந்து பண்பாட்டையும் மிகவும் கேவலமாக பேசி கைக்கூலி பெறுவதே வாடிக்கையாக இருக்குது காலங்காலமாக. அவனுக்கு அதுதான் பொழப்பு. அந்த அயோக்கிய பையன் இந்து மதத்தை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஹிந்து கோவில்களுக்கு, நம்மளுடைய முருகர் கோவிலுக்கு இல்லை விநாயகர் கோவிலுக்கோ இல்லை சிவன் கோவிலுக்கோ போகும் ஹிந்து பக்தர்கள் இன்னமும் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்கள். அப்படி ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை அந்த கடவுள் மன்னிப்பாரானோ நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து பாருங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோ காட்டுது. எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க. தயவு செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடும் ஹிந்துக்களுக்கு தெரியும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டீங்களா? தற்போது ஒரு இஸ்லாமிய நபர் நம்ம ஹிந்து சன்னியாசிகளை கேவலப்படுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கான். ஒரு மாதத்திற்கு முன்பு நம்ம முருக கடவுளையும், முருக கடவுள் வந்து 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு, எனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி முருக கடவுளை அந்த முருகருடைய கோவிலுக்கே சென்று கேவலப்படுத்தி கார்ட்டூன் வரைஞ்சி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பான். அந்த வீடியோ டெலிட் செஞ்சுட்டு இப்ப தற்போது மறுபடியும் ஹிந்துக்களையும் ஹிந்து சன்னியாசிகளையும் சீண்டிருக்கான் இந்த இஸ்லாமிய நபர். இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், உள்ள வாங்க. வரேன் வரேன், உள்ளத்தான் வரேன். பதட்டப்பட வேண்டாம், இந்த வீட்டில் பேய் இருக்கிறது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம், அதுவும் பொம்பளை பேய். என்ன சாமி சொல்றீங்க? அப்ப இல்லையா? இல்லையாவா? பஷீர் என்கின்ற ஒரு முஸ்லீம் நபர், இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பாய் பஷீர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் வந்து போன மாதம் வந்து நம்மளுடைய முருகர் கடவுளை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி மாமன் மச்சான் என்று கேலி கிண்டல் செய்து முருக கடவுள் 2 மனைவியை அவங்க வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நோக்கில் இவர் வந்து ரொம்ப கிண்டல் செய்யும் விதமாக முருக கடவுளை இழிவுபடுத்தும் விதமாக இந்த பஷீர் என்கின்ற இஸ்லாமிய இளைஞர் வந்து பதிவு போட்டார். முக்கியமாக சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து விட்டோம், ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அங்கு உள்ள காவல் ஆய்வாளர்கள் எல்லாம் ஹிந்து முன்னணியிடம் கோரிக்கை வச்சதுனால அந்த பஷீர் என்கிற இளைஞரை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்த ஹிந்து முன்னணி திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் காவல்துறையினர் கொடுத்த அந்த கோரிக்கையை ஏற்று அவனை கைது பண்ணிடுறோம், அவன் பதிவை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினருடைய பேச்சை கேட்டு அந்த பஷீர் என்கிற நபர் மீது நாங்கள் போராட்டம் எதுவுமே பண்ணலை. ஆனால் தற்போது அந்த பஷீர் என்கின்ற முஸ்லீம் நபர் தற்போது ஹிந்து சன்னியாசிகளை கேவலப்படுத்தும் விதமாக ஹிந்து சன்னியாசிகளை கொச்சைப்படுத்தி தற்போது ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்னைக்கு அதாவது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து சன்னியாசிகள் வந்து யாசம் கேட்டு வரும்போது அந்த ஹிந்து சன்னியாசிகளை வீட்டுக்கு வர வைத்து ரொம்பவும் கொச்சைப்படுத்தி கேவலமாக ஒரு வீடியோ எடுத்து தொலைஞ்சிருக்கான் இந்த இஸ்லாமிய நபர். இவனுடைய பேர் வந்து பாய் பஷீர். தொடர்ந்து இவனுக்கு என்ன வேலைனா ஹிந்து கடவுள்களையும் ஹிந்து சன்னியாசிகளையும் ஹிந்து கோவில்களையும் கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்துவதான் வேலை. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மச்சான் போய் முருகனை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம மாமா கிட்ட கேட்போம். என்ன கேட்க போதே? ஐயோ மாமா, வாழ்க்கையே வெறுப்பா இருக்குது, வேதனையா இருக்குது, கஷ்டமா இருக்குது, கவலையா இருக்குது, துக்கமா இருக்குது, துயரமா இருக்குது. எப்படி நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, இல்ல வாழ்க்கையில என்ன விஷயம் இருக்குதா? ஏன் பக்தா, விஷயம் இல்ல, கண்டிப்பா இருக்குது. என்ன மாமா விஷயம் இருக்குது? இன்னும் 1.5 வருஷத்துல